மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. மற்றவர்களுக்கான ரா வீடியோ இது கிடையாது. இன்னைக்கு அப்படி என்ன மெசேஜ் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு எங்க பார்த்தாலும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் பார்த்தாலும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது, ஜாதகம் ஜோசியம் பார்த்தாலும் உன் வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது. என்ன மாற்றம் வரப்போகுது, அது எப்படி வரப்போகுது, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு உங்க மனசுல அந்த கேள்வி இருந்தா திஸ் இஸ் யோர் வீடியோ, வாங்க போலாம். பட் இது நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா, ஸ்கிரீன்ல உங்களுக்கு 3 எண்கள் தெரியும். ஓகே, பியூட்டிஃபுல்லான நம்பர்ஸ். ஏதேனும் ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 369. இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான். இதை பத்தி தனியா வீடியோவே நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அது வேணா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா ஷேர் பண்றேன். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் மெசேஜ் இஸ் கோயிங் டு ப்ளோ யோர் மைண்ட். நீங்க ரெடி, என்னதான் பரவாயில்ல, நான் பாத்திர போறேன், சும்மா மாற்றம்ன்றாங்க, அது என்னதான் பாத்துருவோமே அப்படின்னு நீங்க ரொம்ப ஒரு வைப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸை கொடுக்க போது. வாங்க, நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இந்த மெசேஜ் இஸ் கோயிங் டு ப்ளோ யோர் மைண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான சோல் கனெக்டிங் மெசேஜஸ், ஆஞ்சநேயர் கார்ட்ஸ் அண்ட் டாரோ எல்லாத்தோடயும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு. பாத்திரலாமா? வாங்க ரீடிங்குள்ள போலாம். 3-ஆ 6-ஆ 9-ஆ பொறுமையா சூஸ் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. திடீர்னு 3 தோணும், அப்புறம் 9 பெரிய நம்பரா இருக்கே அப்படின்னு தோணும். நடுவுல இருக்கிற நம்பரை சூஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடிக்கோங்க. உங்களையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஓகே, உங்களையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறமா சூஸ் பண்ணுங்க. உங்களை பாருங்க, உங்களை கவனிங்க. உங்க கண்கள், உங்க முகம், உங்க உடல் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பர் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது, ரெசனேட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. பட் எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க மற்ற நம்பர்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் போய் பார்க்கலாம். அண்ட் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போடலான் இருக்கேன், ரொம்ப பர்சனலைஸ்டா அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரீடிங்குள்ள போகலாம். முதல்ல 3 பார்ப்போம், அப்புறம் 6 பார்ப்போம், அப்போ 9 பார்ப்போம். ரைட், வெல்கம். நீங்க 3ன்ற நம்பரை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பாத்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டீல் வித் ஒன் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருதுன்னு பாத்துடலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ அம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். 3 அப்படின்ற நம்பரை பாத்தீங்கன்னாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உடைய நம்பர். ரொம்ப whether you like it or not, உங்களுக்கு அப்படியே சறுக்குதேடா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்படியே கையை விட்டு தூக்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னங்க இது, நான் என்ன சொன்னேன் கவனிச்சிங்களா? அப்படியே நீங்க இறங்கும் போது உங்களை கையை விட்டு தூக்குறதுக்கு பாத்தீங்களா எப்படி கார்டு வந்திருக்கு பாருங்க. கையில தூக்கிட்டு போறாரு. எப்படி எனர்ஜி, எப்படி சூப்பரா. ஓவர் கம் லிமிடேஷன்ஸ். நான் இந்த வார்த்தையை சொல்றேன், அப்படியே அதே கார்டு வருது. நான் உங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்றேன், எனக்கு என்ன கார்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியாது. இதுதாங்க எனர்ஜி. இந்த எனர்ஜி எல்லாருக்குள்ளயும் வரணும்னா ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் லிசன் டு யுவர் வாய்ஸ். உங்க இன்டெப்தா உங்க மனசுக்குள்ள கேட்கக்கூடிய அந்த ஒரு குரலை கேட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் அப்படி தூக்குவாருன்னு இங்க பாருங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்குள்ளேயே? சரி, இப்போ நம்ம ஆன்சருக்கு வரும். ஐம் சர்ப்ரைஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ என்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னா, முதல் விஷயம், உங்களையே நீங்க வந்து இவ்வளவுதான் என்னால முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது, இதுதான் என்னுடைய தனித்திறமை அப்படின்னு நினைக்கிற நிறைய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அதை தாண்டி நீங்க போகும்போது சூப்பராவும் இருந்திருக்காது, சும்மா சொல்றதுக்கு இல்ல. நிறைய தடவை ட்ரை பண்ணிருப்பீங்க. நானே எனக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி போட்டுக்கிறேன், நானே என்னை பத்தி ரொம்ப இதா நினைச்சுக்கிறேன், இழிவா நினைச்சுக்கிறேன், என்னால இது எப்படியுமே முடியாது, நான் எதுக்கு இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல உங்களையே நீங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், என்னால முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸ கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. ஒரு கடல் அளவுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீ என்ன நம்புனா, எந்த ஸ்பிரிட் கைடா இருந்தாலும் சரி, இவர் தான் சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வந்தவர் தான் இல்ல, எந்த ஸ்பிரிட் கைடை நீங்க நம்பினாலும்
நான் உன்னுடைய நம்பிக்கை, அந்த தேவையில்லாத நம்பிக்கையை உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு சந்தோஷத்தை உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். நிறைய தன்னம்பிக்கையை கொடுப்பேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு என்னை நம்பு. இதை விட என்னங்க சூப்பர் மெசேஜ் இல்ல? கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துட்டு மற்ற கார்ட்ஸ்குள்ள போயிடலாம். சோ முதல் மாற்றம் வேணும்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை எட்டி வச்சிடலாம். வேண்டாம், என்னால முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல பண்ணிதான் பார்ப்போமே, எவ்வளவோ பண்ணிட்டோம், அதை பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கைய மாத்தலாம். அந்த கார்டு அப்படியே விளற மாதிரி சாஞ்சுது. So I have chosen that fearlessness. போல்டாவா இதுலயும் பாருங்களேன். இப்ப இந்த கார்டு எடுங்க, அப்படி இல்ல பாருங்க, கை அப்படியே தூக்குவாருன்னு. இங்க பாருங்க அதே கார்டு. இந்த கார்டுலாம் அப்படி இல்ல பாருங்க, ஏன்னா அந்த கார்டை சூஸ் பண்ணல. இங்க பாருங்க, பயம் இல்லாம உன்னோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் தாண்டி வெல்லவா. சும்மா நின்று புலம்பிக்கிட்டே இருக்காத. I am there for you. எந்த ஒரு ஸ்பிரிட் கைடும் உங்ககிட்ட. சோ உங்களுக்கு மாற்றம் வேணும்னா உங்க லிமிடேஷன்ஸை தூக்கி போட்டுட்டு, உங்க பயத்தை தூக்கி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கான சூப்பர் கைடன்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இங்க பாருங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இல்ல. இட் இஸ் நாட் அன் இன்ஃபினிட்டி தோ, பட் பியூட்டிஃபுல்லான மெசேஜ். என்னன்னு பாத்துடலாமா? Heart contract. Wow, your contract shares a unique contract with another. Treasure this rare connection. உங்க வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் கனெக்ஷன் இருந்திருக்கலாம், இல்ல இன்னுமே அமையலாம். அவங்க உங்க அம்மா அப்பாவாவே இருக்கலாம். இவ்வளவு நாள் இல்லாத பாண்டிங். யூஸ்வலாவே பெண்களுக்கே பாத்தீங்கன்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, வீட்டோட அருமை பெருமை தெரியாது. அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் we have a lot of bonding with them. நம்மள எப்படி எல்லாம் இவங்க பாத்துக்கிட்டாங்க, நான் இங்க அதை மாட்டிக்கிட்டேனே. சரி, எல்லாருக்கும் அப்படி இல்லாம இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாதிரி போனோம் இல்லையா? சோ உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல ஏற்கனவே இருப்பாங்க. அவங்கள தொலைச்சிடாதீங்க. ஒரு மூணாவது மனிதர்கிட்ட இருந்து ஒரு உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அமைச்சரே. எல்லார்கிட்ட இருந்தும் அது கிடைக்காது. சோ இப்போதைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஒண்ணு, நீங்களே உங்களை தடுத்துக்கிறீங்க பாருங்க, அந்த லிமிடேஷன்ஸ் விட்டு வெளியில வாங்க. 2வது, பயம். தேவையற்ற பயத்தை தூக்கி போடுங்க. நீங்க பயம் இல்லாம செயல்பட்டாலே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அண்ட் 3வது, நிஜமாவே உங்களை நேசிக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களை சார்ந்து இருக்கிறத சிறப்பா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாதவர்களை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருங்க. இது புது கனெக்ஷனா இருக்கலாம், ரொம்ப பழைய கனெக்ஷனா இருக்கலாம், பட் இந்த உறவு உங்களை மேம்படுத்தும். சரி, உங்க குரலே யாருக்குமே கேட்கல. இப்ப என் குரல் மாதிரி ஐம் சாரி, நீங்க ஹெட்போன்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் அப்படி பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், பட் அந்த கண்டினியூட்டி ஸ்டாப் ஆகுது. அதனாலதான் ஐ திங்க் யுவர் வாய்ஸ் நீட்ஸ் டு பி ஹர்டுங்க. உறக்க பேசுங்க, சத்தமா பேசுங்க, ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா 3ன்ற நம்பரே கம்யூனிகேஷனுக்கான நம்பர் தான். உறக்க பேசுங்க. திருப்பி திருப்பி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பாட்டிலுக்குள்ள எந்த பாட்டிலும் இல்ல பக்கத்துல, அந்த பாட்டில்ல நம்ம என்ன சொல்றது, தண்ணி அடைச்சு வைக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்களை அந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்க தொண்டைக்குள்ள, எக்ஸாக்ட்லி உங்க தொண்டைக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாலே நீங்க என்னென்னலாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வெளியில வந்துடும், கொட்டி தீத்துருவோம். அது என்னைக்காவது பண்ணுங்க. அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும், உங்க திறமை என்னன்னு மத்தவங்களுக்கும் தெரியும். ஓகே, மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணி, ஆஹா அப்படியே நான் எடுக்கிறேன், அந்த கார்டு கீழே விழுது. மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களை நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வைக்காதீங்க. நோபடி ஷுட் ஜட்ஜ் யூ. அதை விடவே விடாதீங்க. யாருமே நம்மள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணா இதான் நடக்கும். மத்தவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்காதீங்க. அந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது யூ வில் லூஸ் யுவர் பவர். ஓகே, இப்ப நான் யாராவது என்கிட்ட உனக்கு இந்த திறமையே இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஐயோ நிஜமாவே நமக்கு இல்லையோ, இவங்க சொல்றது சரிதானோ? சொல்ல விடாதீங்க. ஸ்மால் பீப்புள், ஸ்மால் டாக்ஸ் தேவையே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னு தோணுதா? நீங்களே பண்ண மாட்டீங்க. பட் டேலண்ட் இருக்கிற இடத்துல உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், நட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பண்ண, எல்லாரும் பண்றாங்கல்ல, இது உனக்கு வரும் தானே, நீயும் பண்ண, நீயும் பண்ண.
ஃபாலோ தட். உங்களுக்கு எது வரும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப கான்பிடென்டா இருங்க. நீங்க நினைச்சத நீங்க கட்டாயமா சாதிப்பீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு திறமை இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பண்ணும்போது உங்க வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களுக்கே ஒரு ஒரு போர் அடிக்குது, இந்த இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, கம் அவுட் ஆஃப் இட். உங்க வாய்ஸை யூஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க, உங்க லிமிடேஷன்ஸை தூக்கி போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 போடுங்க. சரியான மனிதர்களை நம்புங்க, உறக்க பேசுங்க, அனைத்தும் உங்களுடையதுன்னு சொல்லுங்க, ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஒரு பெரிய சைக்கிள் முடியும் எப்போ உங்க உடம்புல இருக்கிற அந்த இமோஷனல் பாட்டிலிங் அப்ப தூக்கி போட்டுட்டீங்கன்னா, அந்த போட்டு அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒட்டச்சு தூக்கி போடுங்க. எப்படிங்க தூக்கி போடுறது? எழுதிக்கிங்க, இல்ல ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்க, அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை. திருப்பி நம்மளே அதை போய் கேட்க மாட்டோம். எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அது டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் தொழில், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் உங்களுக்கான எக்ஸ்பிரஷன். டூ இட். அண்ட் அப்போ யூ வில் நாட் பிளே ஸ்மால். வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிறத விட அது ஒரு படி மேல போய் உங்களை இழுக்கும். என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, கிளம்பி வா அப்படின்னு உங்களை இழுக்கும். சோ உங்களுக்கான எக்ஸ்பிரஷன் அதுதான் உங்களுக்கான மாற்றம். நீங்க என்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். இது ஒரு சேலஞ்ச். ஐ வில் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எங்கெங்க உங்களை பத்தி பேசணுமோ, எங்கெங்க என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க. சிறப்பான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும், நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் சிறப்பா நடக்கட்டும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling. ஹாய் ஹலோ. நீங்க செட் 2 அதாவது 6 அப்படின்ற நம்பரை சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? போன கார்ட்ஸ் அதிரடிங்க. நீங்க 3 சூஸ் பண்ணலன்னா கூட சும்மா போய் பாருங்க. நான் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தா அதே வருமா? 2 கார்டும் அதே வந்தது வேற. சூப்பர். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஓகே, மாற்றம் வரும் வரும். என்ன மாற்றம் என் வாழ்க்கையில வரப்போகுது? ஓகே, பல அவமானங்களை சந்தித்தவர் நீங்க. ரொம்ப அவமானத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப ஹம்பிள் ஆயிட்டீங்க. ஓகே, யூ ஃபீல் வெரி ஹம்பிள். அது எங்க இருந்து வருதுன்னா, அந்த 6ன்ற நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அந்த 6க்கு நிறைய அன்பு தெரியும். பட் இந்த நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கு அவ்வளவு அவமானம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு நீ அதெல்லாம் செஞ்சுதான் இந்த இடத்துக்கு நீ வர முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த அன்பால சொல்லும் போது நிறைய பேர் கேட்பாங்க. உங்க அவமானங்கள் தான் உங்களுக்கு பாடமா இருந்திருக்கு. நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்போ கம்யூனிட்டியில கூட அந்த கமெண்ட்ஸ்ல கூட டைப் பண்ணலாம். உங்ககிட்ட பேசும்போது மனசு ஆறுதலா இருக்குன்னு எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கலாம். நமக்குன்ற விஷயம் வரும்போது நமக்கு அதுல தெளிவு வராம இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். we are used to it. பட் மற்றவர்களுக்குன்னு வரும்போது ரொம்ப தெளிவா, ஆசையா, சந்தோஷமா நிறைய விஷயம். ஏன் தெரியுமா? இந்த 6ன்ற நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறனாலே சொல்றேன். யூ ஆர் சோ வில்லிங்லி ரெடி டு அட்ராக்ட் லவ். உங்களுக்கு அன்புனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு அன்பு கிடைச்சனாலயோ அன்பு கிடைக்காதனாலயோ அதெல்லாம் வேற. பட் உங்களுக்கு அன்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏனே உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்த அன்பு நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அன்பு வேணுங்கிறவங்களையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க, அன்பு கொடுக்காதவங்களையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ ஜஸ்ட் கீப் அட்ராக்டிங். அந்த அன்பு தாங்க உங்களை நகர்த்திக்கிட்டு போகுது. ரெசிலியன்ஸ். எவ்வளவு விழுந்தாலும் திருப்பி வருவேண்டா. ஏன்னா நான் அன்பு கொடுக்குற இடத்துல இருந்து வரேன். நான் அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளவு விழுந்தாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் நான் எதிர்பாராத இடத்துல எனக்கு அன்பு கொடுக்க யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க எனக்கு நிறைய அன்பு கொடுப்பாங்க. நான் விழுந்த இடத்துல இருந்து திருப்பி எழுந்து ஓடுவேன். விழுந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு யாரு பார்த்தா அதெல்லாம் பார்க்காம நான் எழுந்து ஓடுவேன். ஏன்னா உங்களுக்கு உங்க செல்ஃப் ஒர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவு அவமானங்கள் எல்லாம் தாண்டி யாரும் நிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் தான் அப்படின்ற அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கு. ப்ராபப்ளி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விட்டு கொடுத்துடக்கூடாதுடான்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதுதான் உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. சீட் ஆஃப் லைட். நான் என்ன சொன்னேன்? மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட பேசினாலே அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாவும் மனசு அமைதியாவும் இருக்கிறதுக்கு கோடிக்கணக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பாருங்க.
எவ்வளோ ஸ்டார் ஸ்டட்டடா இருக்கு. த சீட் ஆஃப் லைட். நீங்க நினைச்சீங்கன்னா ஒருத்தங்க வாழ்க்கை இப்படின்ற நேரத்துல க்ஷண நேரம் அப்படின்வாங்கல்ல, யூ கேன் ரேடியேட். புதிய தொடக்கங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ள உங்களால கொண்டு வர முடியும். சோ இந்த 6ன்ற நம்பர் வந்து மாற்றம். என் வாழ்க்கையில எப்போ மாற்றம் வரும்னு கேக்குறத விட, நான் என்ன பண்ணா என்னால மற்றவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், வா அந்த மாதிரி கார்ட்ஸ் வருதுங்க. நான் எப்படியெல்லாம் என்ன டியூன் பண்ணிக்கிட்டா, நான் எப்படியெல்லாம் என்ன மாத்திக்கிட்டா, எப்படியெல்லாம் என்ன ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டா என்னால மற்றவர்கள் வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும். அவங்க சிரிப்பிலையும் புன்னகையிலையும் தான் உங்களுடைய மாற்றம் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எல்லா நேரமும் மாற்றம். இது ஆக்சுவலி எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தாட். எல்லா நேரமும் மாற்றம் நம்ம வாழ்க்கையில நடந்தாதான் இல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையில நம்ம ரொம்ப சோகமா இருக்கலாம். ஆக்சுவலி என்னால ரிலேட் பண்ண முடியுது. அப்படியே என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிச்சு உட்காரும் போது யாராவது ஒருத்தவங்க வந்து தேங்க்யூக்கா, நேற்று நீங்க சொன்னது சூப்பரா இருந்தது, தேங்க்யூ ராக்ஷா, நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது, வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, இல்ல உங்க ரீடிங் ரொம்ப நல்லா, அப்படி சொல்லும் போது பரவாயில்ல நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது இல்ல. ஐ திங்க் தட் இஸ் ஜாய். அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான மாற்றம்னு நினைக்கிறேன். சந்தோஷம் பா. யூல் கோ பிளேசஸ்ங்க. ஹெல்த்தி பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க, யூல் கோ பிளேசஸ். சூப்பரான கார்டு வந்திருக்கு. உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகளை நிறைய பேர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்க என்ன மாதிரியான பர்சனா இன்னுமே மாறிடுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ, என்னோட அமைதி ரொம்ப முக்கியம். உன்னை வந்து சந்தோஷப்படுத்துறது என் வேலை இல்லை, அது எனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போறது கிடையாது, எனக்கு அமைதியும் வராது. என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய அமைதி எனக்கு ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து நான் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டு வருவீங்க. அத உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல அவங்க கிட்ட இத வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வருவீங்க. பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு பென்டக்கிள் கார்டு. விச் மீன்ஸ் உங்களுடைய அறிவுரைனாலேயோ இல்ல உங்களுடைய மாற்றத்தினாலேயோ பண வரவை உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களால கொண்டு வர முடியும். தனித்து நின்று உன்னால எது வேணாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கைய பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கறத நீங்க பாப்பீங்க. ஆனா இந்த எல்லா காட்சியும் நான் ரெகுலரா பாக்குறேன். ஐ மீன் இந்த எல்லா காட்சியும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்த செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கணுமோ, மறக்கணுமா மன்னிக்கணுமான்னு கேட்டா மறக்க கூடாது. சரி போ, நீ ஏதோ பண்ணிட்ட போ அப்படின்னு விட்டுருங்க. அதுக்கு பேரு வந்து மன்னித்தல் அப்படின்னா வச்சுக்கிட்டோமே. சீப்போ அப்படின்னு சொல்றதுக்கும் மன்னிச்சிட்ட அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரே பேருனா வச்சுக்கிட்டோமே. ஆனா ஏன் மறக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, திருப்பி அந்த தவறை செய்யக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, முட்டாள்கள் தான் தவறை திருப்பி திருப்பி செய்வாங்க. ஒரு தடவை தவறு செய்யறதுனால அவன் முட்டாள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டா இருங்க. இதை நான் சாதிக்கணும், இதை நான் செய்யணும் அப்படின்னா ஸ்டாக்னேட்டடா இருக்காதீங்க. கீப் மூவிங். ஒரே இடத்துல நிக்காதீங்க. உங்களுக்கு இமோஷனல் சேஃப்டி வேற யாரும் கொடுக்க போறது கிடையாது. ஃப்ராங்கா சொல்லிடுறேன். என் சேனல்ல வந்து இங்க அப்படியே பூசி முழுவற மெசேஜஸ் எல்லாம் கிடையாது. அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப ரா, ஸ்ட்ராங், போல்ட், ரொம்ப ரா மெசேஜஸ் தான் நான் கொடுப்பேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு எமோஷனல் சேஃப்டி இல்லையா, எல்லாம் வந்துருங்க. நீங்க ஃபாஸ்டா இருங்க, நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செய்யுங்க. 6 is a number. அந்த நம்பருக்காக மட்டும் இல்ல, உங்க கார்ட்ஸே பாருங்க. நீ உன் வேலையை செய். இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, நான் எதிர்பார்த்தேன்னா யாரும் செய்யறதுக்கு இங்க கிடையாது. பாத்தீங்களா, யாராவது செய்வாங்கன்னு நினைச்சா நீ வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரா, காலம் போன காலம் மாதிரி அவர் பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்காரு. எதுக்காக வெயிட் பண்றாரு? யாரோ வந்து நமக்கு உதவுவாங்க, ஸ்பைடர்மேன், பேட்மேனா வந்து உதவுவாங்க. யாரும் செய்ய போறது கிடையாது. உனக்கு நிம்மதி வேணும்னா நீயே அதை தேடிப்போ. ஆனா மற்றவர்களுக்கு நிம்மதி வேணும்னா உன்கிட்ட வருவாங்க, செய். அது உன்னுடைய கர்மான்னு நினைச்சா கர்மா, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைச்சா சந்தோஷத்தை கொடுக்குது, அது உனக்கு வந்து ஒரு பேர் புகழை கொடுக்குதுன்னா பேர் புகழை கொடுக்குது. ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம், உங்களுக்கு உங்க செல்ஃப் ஒர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன எல்லாமே நீங்களா ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு அது அமைதியை கொடுக்கும். வேற யார் உங்களுக்கு செஞ்சாலும் அது செட் ஆகாதுன்ற போது போய் நிக்காதீங்க. அது அவங்க செஞ்சா மட்டும் இல்ல, வேற யார் செஞ்சாலும் சில பேருக்கு ஒட்டாது. அவங்களால ப்ரொக்ரெசிவாவே இருக்க முடியாது. சோ உங்களுக்கு அந்த இமோஷனலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறத விட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட கமாண்ட் பண்ணுங்க.
என்கிட்ட வேணும்னா இதுதான். அண்ட் வராதவர்கள் கிட்ட போய் கை கட்டி நிக்காதே. ஒரு இடத்துல இருந்து நீ எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கலன்னா நீ நின்னுகிட்டே இருக்காத. டோன்ட் வெயிட், கீப் மூவிங். யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் ஹியர் டு பிளேம் எனிபடி. புரியுதா? சோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் ரா ரீடிங்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நீங்க 9ன்ற நம்பரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. பியூட்டிஃபுல். உங்க டேட் ஆஃப் பர்த் அந்த நம்பரா? இல்லைங்க உங்களுக்கு 9 அப்படின்னு தோணுச்சு? நீங்க தானுங்க உங்களையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வர நம்பரை சூஸ் பண்ண சொன்னீங்க. இப்ப கேக்குறீங்களே அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஒரு 2 கார்டு திரும்பி இருக்கு, பட் அது நமக்கு வரல. நமக்கு எந்த கார்டு வருதோ நம்ம அந்த கார்டை சூஸ் பண்ணலாம். ஓரமா கார்டு சூஸ் பண்ணலாமா? ஓகே, என்னன்னு பார்ப்போம், அப்புறம் மற்ற கார்டு பார்ப்போம். ரைட், ஆர் யூ ரெடி? என்ன மாற்றம் என் வாழ்க்கையில வரப்போகுது, அதை எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது, இல்லை எப்படி அதை அட்ராக்ட் பண்ணிக்கிறது பார்த்துடலாம். உன் வாழ்க்கையோட ட்ரூ பர்பஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணு. ப்ராபப்லி உங்க வாழ்க்கையில புதிய தொடக்கங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 9 ஒரு க்ளோஷருக்கான நம்பர். 0க்கு முன்னாடி 9, திருப்பி அது 1 2 3 4ன்னு போகும் இல்லையா? ட்ரூ பர்பஸ், உன் வாழ்க்கையோடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நீ கண்டுபிடிக்க வேண்டாம், அதே உன்கிட்ட வரும். இவ்வளவு வருஷம் நம்ம எதையாவது தேடி போனோமா? இல்ல, எவ்ரிதிங் கேம் பை இட் செல்ஃப் இல்லையா? அந்த மாதிரி உன்னை தேடி ஏதோ ஒரு விஷயம் சூப்பரா வரப்போகுது. ஒரு ரொம்ப நாள் உங்களுக்கு ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ் கொடுத்த, இல்ல இமோஷனல் சாப்டர்னு சொல்றோம்ல, இமோஷனலா இருந்த ஏதோ ஒரு விஷயம், அது நல்லதா இருக்கலாம், பிடிக்காததா இருக்கலாம், ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உன்னை விட்டு கொஞ்சம் விலக போகுது. அப்போ உண்மையான பவர் எப்ப தெரியுமா கிடைக்கும்? இந்த கார்டுனால சொல்றேன், அந்த சோல் பர்பஸ்னால சொல்றேன். அதுவும் இந்த கார்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா அதுக்கு பதில் சொல்லும். உண்மையான பர்பஸ் எப்ப தெரியுமா தெரியும்? அமைதியில. எல்லா நேரமும் நமக்கு உண்மையான பர்பஸ் தெரிஞ்சிடாது. சில நேரத்துல நமக்கு ஒரு அமைதி வேணும், அந்த யாருமே இல்லாத ஒரு சூழல் வேணும். அந்த சூழல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலன்படும். ஏன், எதுக்கு? அந்த அமைதியில தாங்க நம்ம யோசிப்போம். ஒரு வெறுமைன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம என்னன்றதே யோசிப்போம். அது வரைக்கும் நம்ம புத்தியில ஏறாது. அது நடந்தாலுமே நம்ம வேற என்னன்னு போயிட்டே இருப்போம். அந்த தனிமை, ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம் நடக்கும் போதுதான் நம்ம விழித்திரு அப்படின்ற மாதிரி, எஸ் ஐம் தேர் அப்படின்றத நம்ம கவனிப்போம். ரைட்? அதாவது ரொம்ப கடினமான நேரங்கள்ல தான் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதாவது கடினமான நேரங்கள் மேல இல்ல, நீ யார ரொம்ப நம்புறியோ, அது உன்னையா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கலாம், இஷ்ட தெய்வமா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த டஃப் டைம்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய நேரம் நான் எவ்வளவு கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டுமே, யாரா வேணாலும் இருக்கட்டுமே, கடவுள் நம்ம என்ன நினைப்போம், நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உன்னை இதை விட்டு எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துருன்னு நான் எவ்வளவு உன்னை கெஞ்சினேன், ஏன்னா அதுல போய் மாட்ட வச்சிட்டிய கடவுளேன்னு எவ்வளவு தடவை நம்ம புலம்பிருப்போம். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் பூஜை ரூம் எல்லாம் மூடிடுவாங்க. நான் இப்ப சாமியே கும்பிடுறது இல்லைங்க, வெறுத்து போச்சுன்னுவாங்க. இல்ல ஏதோ வேற வழியே இல்லைன்னு நான் ப்ரே பண்றேன்னு வாங்க. அந்த டஃப் டைம்ஸ் தான் உங்களுக்கான டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நீங்க விடமாட்டேன், நான் விடமாட்டேன், உன்னை நான் விடமாட்டேன், நீ எனக்கு உதவிதான் ஆகணும், நீ எப்படி என்னை விட்டு போவ, முறையிடுங்க. நீங்க நில்லுங்க, அவங்க நிக்கிறாங்களா, நீங்க மத்தவங்க நிக்கலன்னு நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? அந்த போல்ட்னஸ், அந்த பவர் உங்களுக்கு என்னைக்கு வருதோ உங்க வாழ்க்கையில மாற்றம் தானா கொட்டும். எப்படியோ ஒரு விஷயம் முடிய போகுது, அது வலிய கொடுக்கும், ஒன்னா பெயினை கொடுக்கும், இல்ல ஒரு புதிய பாதையை கொடுக்கும். ரெண்டுமே வழிதான் தமிழ்ல. அப்போ அந்த நேரத்துல ஃபோக்கஸ், பி வெரி போல்ட். எனக்கு நான் கும்புற குலதெய்வமோ, இஷ்ட கடவுளோ, இந்த பஞ்சபூதமோ, இல்ல என் குருமாரோ, இல்ல சித்தரோ, என் பெற்றோரோ, இல்ல இந்த பிரபஞ்சமோ, இல்ல யாருமே இல்ல, நான் என்ன மட்டும் தான் நம்புறேனோ, என்னவோ அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலத்துல அது ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்கணும்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. செம்ம கார்டு இன்னைக்கு, பியூட்டிஃபுல். இந்த கார்டு அப்படியே முன்னாடி வருது, என்னன்னு பார்ப்போமா? ரிப்பிள்ஸ் ஆஃப் லவ், அன்பு அன்பு அன்பு.
நீங்க கொடுக்குற அன்பு இந்த பிரபஞ்சத்துல அப்படியே ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டே போகுமா. உங்களுக்கு ஒரு ஹீலிங் டச் இருக்கு. உங்க வீட்டுல யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க தொட்டாலே நல்லா இருக்குப்பா. அதுக்கு நம்மள சில நேரம் காலம் தவிச்சிருவாங்க. நம்ம கைகள்ல ஒரு சக்தி இருக்கும், ஒரு ஹீலிங் பவர் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதனாலதான் நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி ஏதாவது மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம தொட மேல இப்படி வச்சுக்கணும். இந்த கால்ல எப்படி, இந்த கால், இந்த முட்டியில எப்படி, இந்த முட்டியில எப்படி, இப்படி வச்சு பண்ணக்கூடாது. அதனாலதான் சில நேரம் இப்படி பண்றோம். அந்த மெடிடேஷன் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதை ட்ரை பண்ணுங்க. when you receive, எனக்கு கொடு, எல்லா சக்தியும் கூட நம்ம இப்படிதானே கேட்கிறோம். எனக்கு கொடுன்னு இப்படிதானே கேட்கிறோம். இப்படியா கேட்கிறோம், இல்ல எப்படி கேட்கிறோம்? கேட்கும் போது இப்படி கேள். சோ கேளுங்க, எனக்கு தா, எனக்கு கொடு, சக்திய கொடு, சக்தி கொடு, அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ள உருவாக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களை ரெடி பண்ணுதான். மாற்றம் அப்படிலாம் வந்துடாது தம்பி அப்படின்ற மாதிரி. ஐம் ப்ரிப்பேரிங் யூ, தி யூனிவர்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் சம்திங். உடனே எல்லாம் எதுவும் சடன் சேஞ்சஸ் வர அளவுக்கு என்ன வா, பாருங்க. நிறைய உண்மையை நீங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளியில காட்டிட்டு தான் இருக்கு. ஆனா நிறைய உண்மைகளை நீங்க கண்டும் காணாமலும் போயிட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஷார்ப். ஆக்சுவலி நீங்களே ரொம்ப இன்ட்யூட்டிவ். உங்க இன்ட்யூஷனை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு இமோஷனல் ஹெவினஸ் உங்க மனசுக்குள்ள இருக்கிறனால ஒரு சில விஷயங்களை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்களேன், கிங் கார்டு, எம்பரர் கார்டு, தயாரா இரு. உங்களுக்கு ஒரு புதிய சாப்டர் கண்டிப்பா வரப்போகுது. சம்திங் நியூ இஸ் கம்மிங். உங்களுக்கு தேவையான அந்த ரிலீஃப், அப்பாடா அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் உங்க வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியும் கண்டிப்பா வரப்போகுது. ப்ளீஸ் அதை ஏத்துக்கோங்க. பழைய விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு லாஸ் கிடையாது. பழைய விஷயத்தை தூக்கி போடுறது லாஸ் கிடையாது. அந்த எனர்ஜி கிராஜுவேஷன் உங்களுக்கு தேவை. அடுத்த லெவல். நான் இதை படிச்சா, அதை படிச்சா, அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் போனேன், செகண்ட் டைம் போனேன்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிராஜுவேஷன் உங்களுக்கு இங்க தேவைப்படுது. அண்ட் நீங்க ரிலீஸ் பண்ணாதான் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. பாருங்க, உங்க கார்ட்ஸே பாருங்க. ராஜா, ராணி, ராஜாவுக்கே ராஜா, எம்பரரே உட்கார்ந்துருக்காரு. ராஜாவுக்கு ராஜா நான்ன்ற மாதிரி எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பழச தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. எஸ், தேர் இஸ் ஹார்ட் ஒர்க். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஒரு சில நேரத்துல தத்தளிச்சிருப்பீங்க. பண்ணணுமா, பண்ணக்கூடாதா, வரணுமா, வரக்கூடாதே, என்னடா நான் பண்ணணும் அப்படின்னு நிறைய நேரத்துல உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். பட் அடம் பிடிக்கிறத விட்டுறாதீங்க. நீங்க அடம் பிடிக்க இந்த அடுத்த குயின் கார்டு போங்க. இதை விட சூப்பராலாம் என்னங்க வரும்? பக்காவா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க உங்க காதுல. இதை தவிர நீங்க தான் எதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த கார்டெல்லாம் இருக்கட்டும். நீங்க தான் இது. நீங்க தத்தளிக்கிறீங்க என்ன? சப்போர்ட் பாருங்க. ராஜா, 2 ராணி. ராணி தாங்க செஸ் போர்ட்லயே ராணி தான் மேஜர். ராஜாவை காப்பாத்துறதுக்கே ராணி அம்மா தான் ஓடி வரணும். எம்பரர் கார்டு, இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம். உங்களுக்கு எல்லாம் ராஜா இவரு. இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு? விட்டுறாதீங்க, அடம் பிடிக்கிறத விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அடம் பிடிங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தட்டுங்க திறக்கப்படும்ன்ற மாதிரி நீங்க தட்டிக்கிட்டே இருங்க. வரும். உங்களுக்கான பவர்ஃபுல் சாப்டர் ஓபன் ஆகுது. அது வரும்போது கிளாரிட்டியோட நம்ம உள்ள போறோம். நம்ம டெஸ்டினிய நம்மளே மாத்துறோம். சிறப்பான மெசேஜ் உங்களுக்காக. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லவ்லி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஆமாங்க, கீப் ஸ்மைலிங். சந்தோஷமா இருங்க.